ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் சாப் செய்யலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்படியே ரெண்டு தொடை கீழே இருக்கிறது அப்படியே ரெண்டு தொடை எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம இந்த சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி 3 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னாக்கா நம்ம தண்ணி ஊற்றாத வச்சா சிக்கன் வந்து கீழே வந்து தண்ணியில் கட்டி தீர மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம இது வந்து ஒரே ஒரு விசில் வைக்கலாம். வச்சுட்டு காட்டுறேன். இது இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்துடுச்சு. நல்லா ஒரு 2 விசில் தான் வச்சேன் நான். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போது எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணும்போது பாதி வெந்துடும். இப்போ வந்து நம்ம வேறு எதெல்லாம் எடுத்துன்னு நம்ம இது வந்து நம்ம தாளிக்கிறது பார்க்கலாம், செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கர்லேருந்து நான் சிக்கன் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா கறிட்டோம். இப்போது இங்கே வந்து நான் ஒரு கடாய் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நம்ம குக்கரில் சிக்கன் வேக வச்சு இல்லையா, அதை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வேகிற தண்ணி கொச்சின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு. நம்ம இஷ்டத்தை காரத்துக்கு எது வேணுமோ அது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் சிக்கன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா கொதிக்கிட்டோம். இது மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, கொச்சிடுச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். இதில் நம்ம
சிக்கன் வேக வச்சேன் இல்லையா, சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம இது கூட கேசர் கலர் போடுறவங்க போடுறாங்க கொஞ்சமாக கலர் வர்றதுக்காக. நான் வந்து கலரெல்லாம் போட மாட்டேன். இது வந்து நம்ம மீடியமில் வச்சு நல்லா நம்ம வேக வைக்கலாம். மீதி இருக்கிற 2 பீஸ் கூட இதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மீடியமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டேன் பாருங்க. நல்லா இப்போ வந்து இது மேலே நம்ம லைட்டாக சும்மா அப்படி கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு. இது ஆல்ரெடி எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால இது காட்டில் நான் செஞ்சுட்டேன். இது வெள்ளை சாப்பாடு, சிக்கன் சாப்ஸு. இப்போ வந்து நம்ம இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளை சாப்பாடு போட்டுனுக்குறோம். அது கூட நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் சாப்ஸு, முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு, வெள்ளை சாப்பாடு. இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி செய்யணுன்னு இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.